4 பிரெட் துண்டுகளும் முட்டையும் போதும் என்று நினைப்பவர்கள் பிரவுன் பிரெட் வாங்கி எடுத்துக்கொள்ளலாம். இந்த பிரவுன் பிரெட் அறிமுகம் தேவையில்லை. முழு கோதுமை மாவில் தயாரிக்கப்படும் இந்த பிரெட் சத்தான உணவாக கருதப்படுகிறது. பிரவுன் பிரெட் நன்மைகள்: முழு கோதுமை மாவுடன் தயாரிக்கப்படும் ஒரு வகை ரொட்டி பிரவுன் பிரெட். வெள்ளை பிரெட் மற்றும் பழுப்பு பிரெட், இவை இரண்டுக்கும் இடையில் முக்கிய வேறுபாடு பயன்படுத்தப்படும் மாவு வகைகளில் உள்ளது. பழுப்பு ரொட்டி முழு கோதுமை மாவில் தயாரிக்கப்படுகிறது, அதனால் இதில் ஊட்டச்சத்துக்களும் நார்ச்சத்துக்களும் மிகுதியாக உள்ளன. வெள்ளை ரொட்டி சுத்திகரிக்கப்பட்ட மாவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்பதால் முழு தானியத்தில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் இதில் இல்லை. பிரவுன் பிரெட் முழு கோதுமை ரொட்டியில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் USDA கூற்றுப்படி ஒரு துண்டு 43 கிராம் எடை கொண்ட கோதுமை ரொட்டியில் கலோரி 80 கொழுப்பு, 0 கிலோ கார்போஹைட்ரேட், 20 கிலோ நார்ச்சத்து, 3 கிலோ புரதம், 5 கிலோ கொழுப்பு. கோதுமையில் இருக்கும் கார்ப்ஸ் நல்லதா? முழு கோதுமையில் இருக்கும் கார்போஹைட்ரேட்டுகள் சிக்கலானவை. இது உடல் செயலாக்கத்துக்கு அதிக நேரம் எடுக்கும், மேலும் மெதுவான நிலையான வேகத்தில் இரத்த சர்க்கரையை பாதிக்கிறது. சராசரியாக ஒரு துண்டு பழுப்பு பிரெட்டில் 12 முதல் 20 கிராம் வரை மொத்த கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன. இதில் குறிப்பிடத்தக்க நார்ச்சத்து உள்ளது, கிட்டத்தட்ட 3 கிராம் நார்ச்சத்து உள்ளது. சில கோதுமை ரொட்டிகளில் சேர்க்கப்பட்ட சர்க்கரையிலிருந்து கூடுதல் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கலாம். அதனால் வாங்கும்போது அதில் சேர்க்கப்பட்டிருக்கும் பொருளின் பட்டியலை சரிபார்க்க வேண்டும். அதேபோன்று முழு கோதுமை ரொட்டியில் எண்ணெய் சேர்க்கப்பட்டால் தவிர மற்றவற்றில் கொழுப்புகள் இருக்காது. இதையும் சரிபார்க்க வேண்டும். முழு கோதுமையில் இருக்கும் இதர சத்துக்கள் இதில் தாவர அடிப்படையிலான புரதத்தில் அதிகமாக உள்ளது. முழு கோதுமை ரொட்டியில் ஒரு துண்டில் 5 கிராம் புரதம் உள்ளது. இதில் வைட்டமின்களும் தாதுக்களும் வலுவூட்டல் மூலம் உற்பத்தியாளர்கள் எதை சேர்க்கிறார்கள் என்பதை பொறுத்து மாறுபடலாம். எனினும் இவற்றில் மேற்கண்ட இரும்பு, பொட்டாசியம், வைட்டமின்கள் B, தயாமின், ரிபோஃப்ளேவின், நியாசின் மற்றும் ஃபோலேட் ஆகியவை சிறிய அளவில் உள்ளன. இந்த செய்முறையில் உப்பு இருந்தால் ரொட்டியில் சோடியம் இருக்கலாம். ஒரு துண்டு கோதுமை ரொட்டி என்பது கலோரிகளை அளிக்கிறது. பழுப்பு ரொட்டி செரிமானத்தை மேம்படுத்துமா? இதில் கரையாத நார்ச்சத்து உள்ளது. இது செரிமான ஆரோக்கியத்துக்கு உதவும். மேலும் குடல் பாக்டீரியாக்கள் அதிகரிக்க வழி செய்யும். குடல் இயக்கத்தை மேம்படுத்தும். இதில் இருக்கும் நார்ச்சத்து செரிமானத்தை மெதுவாக்கும், மலச்சிக்கலை தடுக்கும், உடல் சர்க்கரையை செயலாக்குவதை கட்டுப்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை படிப்படியாக பயன்படுத்த உதவுகிறது. பெருங்குடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்வதோடு நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்துகிறது. டைப் 2 சர்க்கரை நோய் அபாயத்தை குறைக்க பிரவுன் பிரெட் உதவும் என்று 2018ஆம் ஆண்டின் மதிப்பாய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது. முழு தானிய உணவுகளை அதிக அளவில் உட்கொள்வது டைப் 2 நீரிழிவு அபாயத்தை குறைத்ததாக பல ஆய்வுகள் தெரிவித்துள்ளது. பிரவுன் பிரெட் எடையை கட்டுக்குள் வைக்குமா? பாரம்பரிய மெட்டா பகுப்பாய்வு 4 முதல் 20 ஆண்டுகளில் பின்தொடரப்பட்டது. அதன்படி முழு தானியங்களை உட்கொள்ளும் போது BMI ஆனது குறையும் என்று குறிப்பிடப்பட்டது. அதே நேரம் முழு தானிய உட்கொள்ளல் மற்றும் எடை மேலாண்மை ஆகியவற்றுக்கிடையே தொடர்பை கண்டறிய இன்னும் ஆய்வுகள் தேவை என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுவது குறிப்பிடத்தக்கது. பிரவுன் பிரெட் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதா? முழு தானியங்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. 2016ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஜர்னல் வெளியிட்டின் ஆய்வு ஒன்றின்படி முழு தானியங்கள், குறிப்பாக நாள் ஒன்றுக்கு 3 அல்லது அதற்கு மேற்பட்டவை சாப்பிடுவது இதய நோய் மற்றும் கரோனரி அபாயத்தை கணிசமாக குறைக்கிறது. அதேபோன்று 18 வருடங்களாக வயது வந்த பங்கேற்பாளர்களை பின்தொடர்ந்த மற்றொரு ஆய்வில் ஒவ்வொரு 4 வருடங்களுக்கொரு முறை அவர்களது சுகாதாரத்தை கவனித்து வந்தபோது முழு தானியம் எடுப்பது வயிற்று கொழுப்பு, உயர் இரத்த சர்க்கரை ஆகியவற்றை கட்டுப்படுத்தியது கண்டறியப்பட்டது. இவை அனைத்து இதய கோளாறுகளை தூண்டக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இதுபோன்ற மேலும் எந்தவிதமான வீடியோக்கள் தேவை என்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.